நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம டிஷ் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கோதுமை சம்பா ரவையில் இன்றைக்கி பிரிஞ்சி பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க. இதுதான் கோதுமை சம்பா ரவை. அதுக்கு தேவையான பொருள் பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப, கேரட் பொடியாக நறுக்கினது, இது கேப்சிகம், கொடைமிளகாய், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்க்கல, புதினா, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு சோம்பு, பட்டை சோம்பு, அப்புறம் இந்த மீல் மேக்கர் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் புளிப்புக்காக சேர்க்க போகிறோம். தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெயோ அல்லது நெய்யோ நம்ம தேவைக்கேற்ப போட போகிறோம். நான் நெய் தான் சேர்க்க போகிறேன். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பாத்திரம் அகலமானது வச்சுருங்க. தேவைக்கேற்ப நெய் சேர்த்துருங்க. நல்லா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இல்லைனா நீங்கள் நார்மல் இருக்கிற கோல்டு வினர் சேர்த்தாலும் ஓகே தான். நம்ம டேஸ்ட்டுக்கு தேவைக்கேற்ப நெய் போட்டுக்கலாம். நெய் சூடேறினதும் இந்த பட்டை சோம்பை தாளிப்பதற்கு நம்ம சேர்க்க போகிறோம். எண்ணெய் சூடேறிடுத்து, நெய் போட்டோம் இல்லையா? இப்போது பட்டை, சோம்பு, ஏலக்காய் 2, என்னென்ன நம்ம பிரியாணி சேர்க்க பயன்படுத்துவோமோ அதே ஈக்குவல் தான் பிரிஞ்சி. சிக்கனோ மட்டனோ சேர்த்தா பிரியாணி, வெஜிடபிள் போட்டால் பிரிஞ்சி. நம்ம நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் பிரிஞ்சி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வெஜிடபிளோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் வெரைட்டியான சாதமும் கிடைக்கும் நமக்கு. இப்போது பட்டை சோம்பு பொரிஞ்சிடுத்து, ஆனியன் நல்லா நீட்டாக கட் பண்ணதை சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே இந்த கட் பண்ணி வச்ச காரத்துக்கு தேவையான இந்த பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துடலாம். நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வதக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இதுவாகும். நல்லா தக்காளி வெங்காயம் ஒன்றை போல் மேஷ் ஆகிடும். நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கலைன்ற இதுவே கிடையாது நமக்கு. இப்போது கட் பண்ணி வச்ச இந்த மல்லி புதினாவை இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் பாதி நிப்பாட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே தூவிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது பயன்படுத்துறதுக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் இப்போ வெஜிடபிள் போட போகிறேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்ணுன்றாங்க இல்லையா, அதுக்காக இந்த வெஜிடபிள்லாம் நம்ம சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுக்கணும் நம்ம எப்போதுமே. அதேமாரி மீல் மேக்கர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு போடலாம். நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது வேகிறதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காயில் உப்பு ஊறணுன்னா இப்போயே நீங்கள் சேர்த்துடணும்.
கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாமா? ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டை சோம்பு எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சில்லி பவுடரோ இல்லை பிரியாணி மசாலாவோ சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் மட்டும் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பட் காரம் நல்லா இருக்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துப்போம். இப்போ ஒரு கப்பு நம்ம வந்து கோதுமை ரவை எடுத்துருக்கோம், சம்பா கோதுமை ரவை. அதுக்கு நம்ம 2 கப்பு வாட்டர் வைக்கணும். இந்த காயம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதனால் நல்லா கப்பு நிரம்ப கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வேகணும். பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, பொட்டேட்டோ கூட வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. கரெக்டாக 2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சம் காய்கள் எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால இன்னும் ஒரு 1/4 கப்பு ஆட் பண்ணலாம் வாட்டர். நம்ம காய் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த பதத்துக்கும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்தாச்சு. எல்லாமே போட்டுட்டோம். இப்போ வெந்த பிறகு அந்த ரவை சேர்க்கும் போது தான் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ சேர்க்கக்கூடாது. காய் நல்லாவே வேகட்டும். ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 5 நிமிஷம் காய் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நம்ம இதோட ரவையை சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூனு தயிர் சேர்த்துருங்க. ஏன்னா புளிப்பு தன்மைக்கு தயிர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். நம்ம புளிப்பு தன்மைக்கு நம்ம தயிர் சேர்த்துட்டோம். இப்போ வந்து இந்த கோதுமை ரவையை நீங்கள் கழுவணுன்னு அவசியம் இல்லை. அதில் ஹெல்த்தான சோள மாவுலாம் சேர்த்து தான் அந்த சம்பா கோதுமை ரவையை உடைப்பாங்க. அதனால் இந்த ரவையை இதோடு சேர்த்துருங்க. வாசமாக இருக்குது வீடே. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போது இது மேலே வந்து இந்த கொஞ்சம் நிறுத்த சொன்னேன் இல்லையா, புதினா மல்லியை, அதை இது மேலே தூவி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது கோதுமை ரவைன்றதுனால வெந்து ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம். மூடியை திறந்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. உதிரியாக பூ போல் வரணுன்னா ஒரு டைம் கிளறிட்டு மசாலாலாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இது என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. ஹெல்த்துக்கும் நல்லது. ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நான் பிரியாணி அரிசியில் தான் பிரிஞ்சி பண்ணுவேன்னு வெயிட் பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கோதுமை ரவையை வச்சே நம்ம அல்டிமேட்டாக பிரிஞ்சி பண்ணி போடலாம். இப்போது பாத்திரத்துக்கு தேவையான ஒரு தட்டு எடுத்து வெயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டாக இருக்கிற பொருளை மேலே வச்சுருங்க. நல்லா ஒரு நிமிஷம் டம் கட்டிடுங்க. அவ்வளோதான். பிரிஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடும். கோதுமை பிரிஞ்சி ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கோதுமை ரவா பிரிஞ்சி. கிளறி விட்டிங்கன்னா பலன்னு அருமையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, எல்லோரும் சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இந்த பிரிஞ்சி தான் டின்னர். நம்ம வந்து கோதுமை தான் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போது சாப்பிட தயாராகிடுச்சு, பரிமாற போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கோதுமை ரவா பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க.
ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும், நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணதாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோலாம் மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.